ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் எப்படி நல்லா பர்ஃபெக்டாக தைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லி கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அது கட்டிங் வீடியோ, இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ. பொட்டிக் ஸ்டைலில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தச்சு முடிச்சதுக்கப்புறமே நம்ம போட்ட தையல் எதுவுமே வெளியே தெரியாது, அந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போது இதை எப்படி தைக்கணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் நெக்குக்கோ ஃப்ரண்ட் நெக்குக்கோ நம்ம கேன்வாஷ் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு கேன்வாஷ் கொடுத்து திருப்பணும் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு பேக் பார்ட்டோட லைனிங்கையும் ஃப்ரண்ட் பார்ட்டோட லைனிங்கையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேக் பார்ட்டில் நம்ம டிசைனுக்காக ஒரு ஷேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து இங்கே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கேன்வாஷ் மார்க் பண்ணலாம். நான் பேப்பர் கேன்வாஷ் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நெக்குக்கு இந்த பேப்பர் கேன்வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் ஷேப்புக்கு. நீங்கள் கேன்வாஷை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த கேன்வாஷில் ஒரு பகுதி வந்து நல்லா மின்னு இருக்கும், இது வந்து உள்பக்கம் இருக்கணும். இப்போ இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பக்கம் வந்து உங்களோட கழுத்து பகுதி இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டரோட ரெடி அளவு இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் வர அளவுக்கு கேன்வாஷ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம நெக் வைக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கம் ஏற்ற இறக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வைக்கிற இடம் இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த கிளாத் எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சில் அளவில் எடுக்கும்போது 1/2 இன்ச்சு நம்ம எப்படி தச்சுருவோம். 1 இன்ச்சு கேன்வாஷில் நம்மளுக்கு மெயின் கிளாத்தோடு சேரும்போது நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போது இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கேன்வாஷ் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பேக் பார்ட்டுக்கு கட் பண்ணலாம். பேக் பார்ட்டுக்கும் ஃபோல்டிங் அப்படியே இருக்கட்டும். இந்த பேக் பார்ட்டில் ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கு இல்லையா, இதுவும் இதிலே தான் கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. கிளாத் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் இருக்க ரெடி அளவை அந்த கழுத்தோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 1/4 இன்ச் அது மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிளாத் எடுத்துடலாம். போதும், இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை சுற்றியும் நம்ம 1/2 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணணும். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக் பார்ட்டுக்கும் நம்ம கேன்வாஷ் கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்டுக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட லைனிங் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே வச்சு அயன் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருப்பேன் மினிமம்னு ஒரு பக்கம் இருக்கும், அந்த பக்கம் வந்து உங்களோட கிளாத் மேலே இருக்கிற மாதிரி இப்படி வச்சு அயன் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும், உங்களுக்கு துணியோட ஒட்டிக்கும். இந்த மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே ஸ்டிச் பண்ணுற மாதிரினாலும் நீங்கள் பண்ணலாம். இது அசைஞ்சிட்டே இருக்கும், அதனால தான் உங்களை நான் அயன் பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி பேக் பார்ட்லேயும் இந்த மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. கேன்வாஷை இந்த மாதிரி லைனிங் மேலே வச்சு நான் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் வந்து நம்ம தைக்கலாம். பேக் பார்ட்டில் நல்ல பக்கத்துக்கு மேலே உங்களோட லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் கேன்வாஷோட இந்த நல்ல கிளாத் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச்சில் இப்படி ஒரு தையல் போட்டு இது வரைக்கும் கொண்டு வருவோம். இந்த இடத்துல நம்ம ப்ளவுஸ்க்கு வைக்கிற நார்மல் ஹூக் வச்சாலும் வைக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல நாட் வைக்க போகிறேன். அந்த நாட்டுக்கு ரோப் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். 18 இன்ச்சு நீளமும் 1/2 இன்ச்சில் இந்த அகலமும் எடுத்திருக்கேன். சரி, தச்சுக்கலாம். இந்த மாதிரி 2ஆக மடித்து ஒரு பக்கத்தில் தையல் போடுங்க. நீங்கள் போடுற தையல் வந்து 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சு போட்டுக்கோங்க. முடியும் போது இப்படி நல்லா ஓட்டி விட்டுட்டு மறுபடியும் இப்போ தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா சைடில் இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம். இந்த அகலம் 1/2 இன்ச்சுங்கிறத நீங்கள் 1 இன்ச்சாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பிக்கலாம். நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து நம்ம திருப்ப ஆரம்பிக்கணும். நான் கொடைக்கம்பி யூஸ் பண்ணி இதை திருப்புறேன்.
நீங்கள் தென்னங்குச்சி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் திருப்புறதுக்குன்னே நம்மளுக்கு ஒரு டூல் ஒன்று விற்கிது. உங்களுக்கு சப்போஸ் இது மாதிரி பொருளை திருப்ப வரல அப்படின்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளோட பைப்பிங் நாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் இன்விசிபிள் லாட்கின் தான் வைக்க போகிறேன். இந்த ரோப்புக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சில் இப்படி நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு இந்த இடத்துல கேப் விட்ருக்கோம் இல்லையா, அது வழியாக நம்ம துணியை வந்து திருப்ப போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பிட்டு இந்த ஒரு பகுதியை மட்டும் நல்லா ஷார்ப்பாக எடுத்து விடுங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ இது இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இந்த இப்படி ஓப்பன் பண்ண மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே உள்ளே தள்ளிடுங்க. இந்த மாதிரி உள்ளே தள்ளிட்டிங்கன்னா இப்படி உள்ளே போயிடும். இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். இது உள்ளேருந்து வெளியே வருமானு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல, அது வராது. அப்படியே வந்துடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இதை சொல்கிறேன். இதெல்லாம் உள்ளே தள்ளிட்டு மிஷினில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த நீளமாக இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் ஒரு தையல் போடுங்க. பெருசாலாம் இல்லை, சும்மா ஓட்டி விடுற மாதிரி கொஞ்சமாக இப்படி ஓட்டி விட்டுட்டோம்னா அது வந்து லாக் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எந்த பக்கம் நம்ம உள் பக்கமாக திருப்பி தைக்கணுங்கிறது தெரியாதவங்களுக்கு இது வந்து சிம்பிள் மெத்தட். சரி, இப்போ இந்த லாட்கின் இதில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம தைக்கும்போது தான் செய்ய முடியும். அதனால தான் நம்ம இங்கே 1/2 இன்ச்சில் ஒரு இடம் விட்டுருக்கோம் இல்லையா, அங்கே வந்து இதை கரெக்டாக வைக்கணும். இதுக்கு கீழே இப்படி ஒரு நாட்டு வைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு கீழே ஒரு நாட்டு வைக்கணும். இது நம்ம தைக்கும்போது வைக்கணும். உங்களுக்கு மறந்துடுவீங்க அப்படின்னா இங்கேயே கூட நீங்கள் வச்சு இதை பின் பண்ணிக்கலாம். இப்போ இதை தைக்க ஆரம்பிக்கலாம். இது எப்படி தைக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத் இருக்கணும். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே தெரியணும். அதுக்கு மேலே லைனிங் வைக்கணும். நம்ம பதிச்ச கேன்வாஷ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி வச்சு தைங்க. அப்போ தான் திருப்பும்போது நம்மளுக்கு கேன்வாஷ் உள்பக்கமாக போயிடும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தையலுக்கான அளவு 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு தையல் போடணும். தைக்கும்போது கரெக்டாக 1/2 இன்ச்சில் தைங்க. அப்படி தெரியலனா பெண்ணில் கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சில் அதுக்கு மேலே தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வரும்போது இதுதான் நம்மளோட அந்த டிசைனோட சென்டர். இதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 இன்ச்சு, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு 1/2 இன்ச்சு, அந்த இடத்துல இருந்து நம்ம கிராஸ் பண்ணோம்னா டிசைன் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஊசி அதிலே வச்சுட்டு அப்படியே திருப்புங்க. அதே மாதிரி இதுவும் சென்டர் கரெக்டாக இந்த இடத்துல அந்த 1/2 இன்ச்சில் இப்படி ஒரு பாயிண்ட் வரணும். இந்த மாதிரி தைக்கும்போது சின்ன சின்ன விஷயமெல்லாம் நோட் பண்ணி தைச்சிங்கன்னா ஷேப் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே கரெக்டாக வரும். இப்போது உள்ளே இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம். உள்ளே இருக்க கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த ஷேப் நம்ம கழுத்து திருப்பும்போது இந்த ஷேப் நல்லா வரணும். அதனால் இப்படி கிராஸாக இப்படி கட் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து நம்ம உள்ளார வந்து ரோப் வச்சுருப்போம், அது நம்ம திருப்பின உடனே அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும். அதனால் இப்படி மடித்து இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா திருப்பும்போது நம்மளுக்கு அந்த இடம் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா திருப்பிட்டு அயன் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வாஷ் வச்சு தைச்சதுனால எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம என்ன டிசைன் வரைகிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம அது எப்படி ப்ளவுஸில் கொண்டு வரோங்கிறது தான் முக்கியம். அதனால் அங்கங்கே வர மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் அப்பப்போ கிளியர் பண்ணிக்கோங்க.
இப்போது இதுக்கு மேலே நம்ம தையல் போட்டோம்னாலும் சரிதான், இல்லை நல்லா அயன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலும் இந்த இடம் வந்து உங்களுக்கு அப்படியே ஆகிடும். மேலே தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ கீழே இப்போ இப்படி பிரித்து இந்த லைனிங் மேலே ஒரு பரிசு தையல் போடுங்க. ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வேணும்னாலும் இன்னும் ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா லைனிங்கோடு சேர்த்து மெயின் கிளாத்தை பதிச்சிடலாம். ஒரு வாட்டி பதிச்சதுக்கப்புறம் லைனிங் கரெக்டாக பதிச்சிருக்குமான்னு பாருங்கள். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லேயும் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். இப்போது லைனிங்கை தவிர்த்து இந்த மெயின் கிளாத்தில் இடம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பிசுரெல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி வந்து தைக்கணும்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டும் அதே மாதிரி தான். இந்த துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே உங்களோட லைனிங்கோட நல்ல பக்கத்தை வைக்கணும். இப்போது இதுதான் நம்மளுக்கு நல்ல பக்கம், கேன்வாஸ் வச்சுருக்கிறதுனால இது வந்து துணியோட கெட்ட பக்கம் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இப்படி வைக்கணும். இப்படி வச்சு இந்த கிளாத்தோட சென்டரில் பின் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 6 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா கழுத்து தைக்கிறதுக்கு, அதை வந்து தையல் போடலாம். இந்த கழுத்து வந்து நம்மளுக்கு கட் பண்ணிட்டதுனால இது நல்லா கிராஸ் மாதிரி உங்களுக்கு வரும். இப்படி இழுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கழுத்து அகலமாகும். அதனால் அது மாதிரி அகலமாக ஆகாமல் நல்லா இப்படி குறுக்கி குறுக்கி வச்சு தையுங்க. ஏன்னா இது நம்மளுக்கு பேக் ஓப்பன் வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு போடும்போது ப்ளவுஸே லூஸாக தெரியும். ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம சைடில் எங்கேயும் அதிகம் இடம் விடலை, அதனால் நம்மளுக்கு இங்கே கட் பண்ணுற வேலை இல்லை. இந்த இடத்துல வந்து பேக் பார்ட்டு கட் பண்ண மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற கட் வந்து கரெக்டாக நம்ம போட்டிருக்க தையல் வரைக்கும் உங்களுக்கு வரணும். அப்போ தான் திருப்பும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அயன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் தெரியாமல் தையலை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போட்டிருக்கீங்க இல்லைங்களா தையல், அதுக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி ஒரு தையல் இடைவெளியில் இன்னொரு தையல் போட்டுருங்க. அது வந்து கரெக்டாகிடும். இது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு உள்ள தள்ளி தையல் போட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பிங்க. இப்போது இதை இப்படி திருப்பி இந்த லைனிங்க்கு மேலே ஒரு பரிசு தையல் போடலாம். இதே மெத்தட்லேயே நம்ம பேக் பார்ட்லேயும் தைச்சிருக்கலாம். ஆனால் பின்னாடி வந்து கொஞ்சம் ஒரு ஷேப் கொடுத்துருக்கு இல்லையா டிசைனுக்காக, அந்த இடம் வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் திருப்பிட்டு அதை அயன் பண்ணியிருக்கோம். இதுக்கு பக்கத்துலேயே லைனிங்கில் ஒரு 6 இன்ச்சில் தையல் போடுங்க. கழுத்து வந்து இந்த மாதிரி 2 தையல் போட்டு திருப்பிக்கோங்க. இது வந்து நம்ம பொட்டிக் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதனால் ஷோல்டரோ இல்லை சைடில் லைனிங்கோ பதிக்க போகிறதா இல்லை. இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு அயன் பண்ணிக்கோங்க. நல்லா அயன் பண்ணிட்டோம். அயன் பண்ணதுக்கப்புறமா இந்த லைனிங்க்கு மேலே இருக்கு இல்லையா, இந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது அடுத்ததாக இந்த பகுதியை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடு, இது ஒரு சைடு நம்ம தைக்க போகிறோம். இந்த பக்கம் சைடு நீங்கள் எந்த பக்கம் தைக்க ஆரம்பிச்சிங்கனாலும் இப்படி வச்சு கீழே இருந்து தான் தைக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிகிட்டே போய் மேலே சேர்க்கும் போது இது 2 கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம தையலுக்கான அளவு அரைஞ்சி விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 2 வியும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு தைக்க ஸ்டார்ட் பண்ணணும்.
இந்த மேலே இருக்க கிளாத்தை கையில் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு நம்ம டர்ன் பண்ணி திருப்புறோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கேயுமே மேலே கீழே ஏற்ற இறக்கம் வராது. அதே மாதிரி நீங்கள் தச்சுட்டு வரும்போதே நம்மளுக்கு இங்கே ஒரு நிப்பிள் பாயிண்ட் அளவுக்கு வி வெட்டியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டுமே இது மாதிரி சேம் ஆகணும். இப்போது நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு எங்கேயுமே ஏற்ற இறக்கம் வரவே இல்லை. நம்ம என்ன அளவுக்கு கரெக்டாக எடுத்துருந்தோமோ அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வரணுன்றதுக்காக தான் நம்ம மார்க் பண்ணும்போது அவ்வளோ டைம் ஆச்சு நம்மளுக்கு. உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா வந்திருக்கும். உங்களுக்கு பஸ்ட்டுக்கு ஏற்ற ஃப்ரீனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா தான். இதே மாதிரி இன்னொரு பக்கம் தைக்கலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பி ராங் சைடு இது ரெண்டுத்தையும் இப்படி பிரித்து விட்டு நீங்கள் நல்லா அயன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிரித்து விட்டு அயன் பண்ணணும். லைனிங்லேயும் அதே மாதிரி தான் அயன் பண்ணணும், நல்ல ஃபேப்ரிக்லேயும் அந்த மாதிரி தான் நம்ம அயன் பண்ணணும். இதே மெத்தட்லேயே தான் நம்ம நல்ல துணியிலையும் இந்த மாதிரி பிடிக்கணும், பிரின்சஸ் பிடிக்கணும். நான் உங்களுக்கு பிடிச்சிட்டு அயன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் 2 பக்கமே ஜாயின் பண்ணி நான் சொன்ன மாதிரியே அயன் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கீழே மடிச்சு தைக்கணும் இல்லையா, அந்த 1 இன்ச் தைக்கணும். எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே இப்படி திருப்பிக்கோங்க. நெக் தைக்கும்போது ஒரு பொசிஷனில் வச்சுருந்தோம் இல்லையா ப்ளவுஸை, அந்த மாதிரி இப்படி உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த கீழே இருக்கு இல்லையா டாட் வந்து இந்த கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த லைனிங்லேயும் மெயின் ஃபேப்ரிக்கையும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. இப்படி ரெண்டுத்தையும் கரெக்டாக வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் இப்படி வச்சுட்டு இங்கேயும் ஒரு பின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு 1 இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் தையல் போடுங்க. ஒரு இன்ச்சில் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே தையல் போடலாம். ஒரு இன்ச்சுக்கு நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம். இது அப்படியே உள்பக்கம் திருப்பலாம். திருப்பி இந்த லைனிங்க்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட போகிறோம். இந்த மாதிரி லைனிங் மேலே தையல் போட்டதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பிக்கோங்க. துணியோட நல்ல பக்கம் திருப்பிக்கணும். இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அயன் பண்ணிட்டோம். நம்ம தைச்சதுக்கப்புறமா நம்மளோட கப் ஷேப் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் அடியில் வந்து கிளாத் வச்சுருக்கேன், அதனால உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்து காமிக்குது. நீங்கள் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து இப்படி தான் வரும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டை கீழே வச்சுருங்க. அதுக்கு மேலே உங்களோட ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி வைங்க. ஃப்ரண்ட் பார்ட் இப்படி பிரிச்சுட்டு கரெக்டாக இந்த ஷோல்டரோட நல்ல பக்கமும் இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை அப்படியே திருப்பிடணும். திருப்பினதுக்கப்புறம் இது வந்து நம்ம பேக் பார்ட்டோட இருக்கும். இது போல் வச்சுட்டு 1/2 இன்ச்சில் தையல் போடுங்க. இது போல் தைச்சிட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி கட் பண்ணி விடணும். திருப்பும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லா ஷேப்பாக இருக்கும். ஷோல்டர்ன்றதுனால இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அப்படியே திருப்பிக்கலாம்.
உங்களுக்கு அந்த மாதிரி அடித்து திருப்பினதுக்கப்புறமா ஷோல்டர் இப்படி தான் இருக்கும். நல்ல பக்கத்துலேயும் பிசுறு இருக்காது, துணியோட ராங் சைட்லேயும் பிசுறு இருக்காது, நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பக்கம் தைச்சிருங்க. 2 பக்கமுமே ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டை லைனிங்கோட ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதை இப்போ பதிச்சிக்கலாம். இங்கேயும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக பார்க்க வேண்டியது, லைனிங்கில் வர இந்த பிரின்சஸோட லைன் இருக்கு இல்லையா, அதுவும் மெயின் ஃபேப்ரிக்கில் வர பிரின்சஸோட லைனையும் ஒன்றா இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு சைட்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் வந்து நம்ம லைனிங்கோட பதிச்சிட்டோம். பதிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது பிசுறெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் நம்ம இன்னொரு வேலை ஒன்று செய்யணும். அது என்னென்னா, நம்ம இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் கிட்ட கைக்குழி வெட்டணும். அப்படி வெட்டினா தான் நம்மளுக்கு இந்த இடம் வந்து லூஸ் வராது. அப்படி இல்லைனா இந்த இடத்துல பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நம்ம போட் நெக்கோட ஷேப்பே மாறிடும். அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஆம்ஹோல் ரவுண்டை இன்னும் கொஞ்சமாக குடஞ்சி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்படி தைச்சதுக்கப்புறமா உங்களோட நெக்கு வந்து கரெக்டாக உங்கள் உடம்போட இப்படி அமைஞ்சிருக்கும். அதனால் இந்த இடத்துல மட்டும் மறுபடியும் அதில் எப்படி நம்ம கைக்குழி வெட்டினோமோ கட்டிங் வீடியோவில், அதே மாதிரி மறுபடியும் ஒரு கைக்குழியை வந்து மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுக்கணும். அதுலேயும் 1/4 இன்ச் பண்ணியிருப்போம், இதுலேயும் ஒரு 1/4 இன்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் சும்மா லைட்டாக ஒரு கர்வ். இதே மாதிரி 2 பக்கம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இங்கே தையல் ஓப்பன் ஆகிருக்கு, அதனால் மறுபடியும் நான் இங்கே தையல் போடுறேன். இதே மாதிரி இந்த பக்கம் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஸ்லீவ் எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன். ஸ்லீவோட நல்ல பக்கத்தை இது மாதிரி மேலே வச்சுருங்க. இதுக்கு மேலே வந்து உங்களோட லைனிங் வைக்கணும். போல் வச்சுட்டு கீழே மடிச்சு தைக்க அரைஞ்சி விட்டுருந்தோம் இல்லையா, அது தச்சிடலாங்க. இது வந்து நார்மல் ஸ்லீவ் தான். உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் ஏதாச்சும் வேணும்னா நம்ம ஏற்கனவே நிறைய ப்ளவுஸ் வீடியோவில் தைக்கிற வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் பஃப் ஸ்லீவ் வேணால் வச்சுக்கலாம். லைனிங் மேலே தையல் போட்டதுக்கப்புறமா இப்படி திருப்பி லைனிங் மேலே இந்த ஓரமாக மறுபடியும் ஒரு பதிச்சு தையல் போடணும். மறுபடியும் லைனிங் மேலே ஒரு 6 இன்ச்சில் ஒரு தையல் போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு லைனிங்கை இப்படி உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பி இந்த இடத்துல நல்லா அயன் பண்ணிவிட்டு அடுத்ததாக லைனிங்கோட இந்த மெயின் ஃபேப்ரிக்கை பதிக்க போகிறோம். இந்த மாதிரி பதிச்சதுக்கப்புறமா இந்த லைனிங்கை தவிர மீதி இருக்கிற பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரியே இன்னொரு பக்க கையையும் தச்சு எடுத்துக்கலாம். 2 ஸ்லீவுமே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதை மடித்து ஏற்கனவே ஒரு சென்டர் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை இப்போ கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கிளாத்லையும் கட் பண்ணலாம். இப்போ ஒரு கையோட நல்ல பக்கத்தை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கையோட நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம கைக்குழி வந்து கட் பண்ண போகிறோம். தச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி கைக்குழி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே இது வந்து ரெடி அளவா, இதுக்கு மேலே வந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டரோட சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துலேயும் உங்கள் டேப்பை இந்த மாதிரி வச்சு இதை இப்படி மடித்து இதனோட சென்டர் வந்து மார்க் பண்ணுங்கள். போய் இதிலேருந்து இது உள்பக்கமாக இது போல் உங்கள் டேப்பை வச்சு ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் இந்த 1/2 இன்ச்சை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு கர்வ் வரைங்க.
இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு கிட்ட சுருக்கம் வந்து அதிக அளவில் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் கட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இதுக்கு மேலே வந்து 1 இன்ச்சா இல்லை 1/2 இன்ச்சா இருக்கிற அளவுக்கு தான் வச்சு கட் பண்ணணும். இதோடு சேர்த்து கட் பண்ணிங்க அப்படின்னா சைட் ஜாயின் பண்ணும்போது ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு அந்த ஸ்லீவில் வர ப்ளஸ் ஷேப் வந்து வராது தைச்சதுக்கப்புறம். இப்போது இந்த இடம் வந்து நம்ம கட் பண்ணதுனால இப்படி லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் பிரிஞ்சிருக்கு. அதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். இந்த கைக்குழி வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஷேப் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் பாடி பீஸோட ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். இப்போ பாடி பார்ட்டோட ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே கைக்குழி கட் பண்ணி இந்த மாதிரி கிராஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு தான் தைக்கணும். இந்த ஷோல்டரோட சென்டரில் நம்ம வீ கட் பண்ணியிருப்போம்ல, அதை வந்து இப்படி வைக்கணும். வச்சு இப்படி பார்த்துட்டே போகணும். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மி, ஒரு 2 mmக்கு துணி வந்து வெளியே வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் இதை ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். எனக்கு வந்து இவ்வளோ பெருசு வருது. நீங்கள் சப்போஸ் ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து ஸ்லீவில் தப்பாகவே மார்க் பண்ணி கட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி வருதுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபுல்லாக பாடி பார்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து தச்சு முடிச்சிருங்க. தச்சு முடிச்சதுக்கப்புறமா ஸ்லீவை வந்து இங்கே எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். இதனால் ப்ளவுஸ் ஒன்றும் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னா இல்லை, ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபிட்டிங்கும் கரெக்டாக தான் வரும். இது பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு பாடி பார்ட் கரெக்டாக இருக்கிறது தான் முக்கியம். எனக்கு 1/4 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் வெளியே வருது, அதனால் நான் அப்படியே தைக்கிறேன். அதை நீங்கள் கை ஜாயின் பண்ணும்போது பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து இந்த ஷோல்டரும் இந்த ஸ்லீவோட சென்டரும் ரெண்டுமே சமமாக இருக்கிற மாதிரி தான் தைக்கணும். ப்ளவுஸ் வந்து போட்டதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பக்கமாக ஒரு பக்கம் இழுத்த மாதிரி இருக்கும் ஸ்லீவில் மட்டும். அந்த பிரச்சனை வந்து இதனால தான் வருது. ஷோல்டரோட சென்டரும் ஸ்லீவோட சென்டரும் ஒன்றா வச்சு தைக்காததுனால தான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் இன்னொரு கையை நம்ம தைக்கணும். நான் தச்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸ்லீவில் நான் 2 தையலும் போட்டேன். நீங்கள் ஓவர்லாக் போடுற மாதிரினாலும் போட்டுக்கலாம். அப்படி ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்றவங்க இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கிராஸ் பீஸ் நம்ம கழுத்துக்கு எப்படி அடிச்சுட்டு போவோமோ அதே அளவில் நான் கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தையல் இருக்கட்டும், இதுக்கு உள்ளே தள்ளி ஒரு 1/4 இன்ச் அளவில் உங்களோட கிராஸ் பீஸை இந்த மாதிரி வச்சு தையல் போடுங்க. கிராஸ் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த ஆம்ஹோல் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அது வளைஞ்சு கொடுக்கும். எவ்வளோ துணி வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி இதை அப்படியே இன்னொரு பக்கம் இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதை ஒரு மடிப்பு இப்படி மடித்து இன்னொரு மடிப்பு நம்ம 1/4 இன்ச்சில் தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை மறைக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓரமாக ஒரு தையல் போடணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவுமே நீங்கள் இந்த மாதிரி மடித்து தையல் போடணும். நான் அடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி அடித்து தைச்சிருங்க. தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தைங்க. நான் 2 பக்கமும் தைச்சி முடிச்சிட்டேன். தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கு இல்லையா, இந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதோடு சேர்த்து ஸ்லீவையும் கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி 2 பக்கமும் பிசுறதாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. சைடு ஜாயின் பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போது துணியோட ரைட் சைடு பக்கம் திருப்பிக்கோங்க. துணி எப்படி சைடு பிடிப்போமோ அதே மாதிரி துணியோட ரைட் சைடில் நீங்கள் சைடு பிடிங்க. ஒரு 1/4 இன்ச் அளவில் பிடிக்கலாம்.
இந்த மாதிரி பிடிச்சிட்டு திருப்பி ராங் சைடில் தைக்கும்போது உங்களுக்கு இந்த ஓர வர பிசுறு வராது. போய் இதை அப்படியே துணியோட ராங் சைடில் திருப்புங்க. இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த துணியோட ராங் சைட்லேயும் உங்களுக்கு எங்கேயுமே பிசுறு தெரியாது. இப்போ நம்ம இந்த சைடில் தையலுக்கான அளவாக விட்டுருந்தோம் இல்லையா, அதை பிடிச்சிக்கலாம். நம்ம 1/4 இன்ச் வந்து இங்கே பிடிச்சிட்டோம். 1.5 இன்ச்சில் 1/4 இன்ச் வந்து இந்த பக்கம் பிடிச்சிட்டோம். அப்போது 1.25 இன்ச் வந்து இப்போது இந்த சைடில் நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் ஸ்டிஃபாக இல்லை அப்படின்னா இப்படி திருப்பி விட்டதுக்கப்புறமா நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி சைடு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் ரவுண்டு கிட்ட தைக்கும்போது கரெக்டாக 2 ஸ்லீவுமே ஒன்றா இருக்கிற மாதிரி வைக்கணும். நீங்கள் இதை மேலே பார்த்து வச்சிங்கனாலே அது ஒன்றா ஆகிடும். இது போல் வச்சுட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் வர ப்ளஸ் ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி பக்கத்தில் இன்னும் 2 தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் நம்ம தைக்கணும். நம்ம 2 பக்கமுமே தையல் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக இப்போ லாஸ்ட்டாக தான் நம்ம ஊப்பட்டி ஐப்பட்டிக்கு இங்கே வந்து கட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் வைக்காமல் ஊப்பட்டி அண்ட் ஐப்பட்டி 2த்துக்குமே தையலுக்கான அளவு 6 இன்ச்சு விட்டு கட் பண்ணியிருந்தீங்கனாலுமே சேம் மெத்தட் தான். இந்த மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் கடைசியில் நீங்கள் இதை கட் பண்ணி ஊப்பட்டி அண்ட் ஐப்பட்டி வைக்கணும். இந்த மாதிரி அந்த டிசைனை பேஸ் பண்ணி உங்களோட சென்டர் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த உடனே லைனிங்கோடு சேர்த்து அதை பதிச்சிருங்க. ப்ளவுஸை நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த பக்கம் ஊப்பட்டி அந்த ஐப்பட்டி வச்சுக்கலாம். தைக்கிற மெத்தட் வந்து இதுதான். இப்போ ஊப்பட்டி அந்த ஐப்பட்டி தைக்கிறதுக்காக நான் 2.5 இன்ச்சில் துணி எடுத்து வச்சுருக்கேன். இதனோட அளவு வந்து 2.5 இன்ச்சு. ஊப்பட்டி அண்ட் ஐப்பட்டி 2த்துக்குமே 2.5 இன்ச் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஊப்பட்டி தைக்க போகிறேன். இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மேலே மறுபடியும் இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஒரு தையல் போடலாம். அதே மாதிரி கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு துணி விட்டுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இந்த துணியை அப்படியே மேல் பக்கமாக மடிக்கணும். இப்போது இதை அப்படியே இப்படி மேலே தள்ளிட்டு இப்போ ஊப்பட்டி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே ஒரு தையல் போடுங்க, பதிச்சு தையல். இப்போது மறுபடியும் இதை துணியோட ராங் சைடில் இப்படி திருப்பிட்டு இந்த ஓரமாக ஒரு தையல் போடணும். அடுத்தது ஐப்பட்டி தைச்சிக்கலாம். ஐப்பட்டி வந்து துணியோட ராங் சைட்லேருந்து தைக்க ஆரம்பிக்கணும். இது வந்து 2ஆக மடிக்க தேவையில்லை, சிங்கிளாகவே இருக்கட்டும். இது இப்படியே மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி மடித்து துணியோட ராங் சைடில் இப்படி வச்சுக்கோங்க. கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு துணி விட்டுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இதையும் இப்படி மடிச்சிடணும். இந்த காஜா பீஸ் இப்படி மேலே தள்ளிட்டு இதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல். இப்போ இந்த துணியோட ரைட் சைட் பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதை இப்படி ஒரு மடிப்பு மடித்து இப்போ தையல் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே அப்படியே வர மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இந்த ஓரமாக ஒரு தையல் போடணும். இவ்வளோதான், நம்மளுக்கு ஐப்பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் வந்து எப்படி நம்ம கொக்கிக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னா 1 இன்ச்லேயோ இல்லை 1.25 இன்ச்லேயோ உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1 இன்ச்சில் ஒரு கொக்கி வைக்கிறேன். 1 to 1.25 இன்ச் வரைக்கும் தான் நீங்கள் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஊக் போடும்போது அந்த கேப் தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் பிரச்சனை வராது. இப்போது இதை நல்லா டார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே உங்களோட ஐப்பட்டியை வச்சிங்கன்னா அந்த டீஸோட மார்க் வந்து இதுலேயும் வந்துடும். இதையும் டார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸ் வந்து தச்சு முடிச்சிட்டோம். நான் ஊக்கும் அதே மாதிரி காஜாவும் தச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ப்ளவுஸ் வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போது இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. துணியோட ராங் சைட்லேயுமே ஒரு பிசுறுமே இருக்காது, நம்மளுக்கு போடுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிரின்சஸ் லைனும் பாருங்கள் துணியோட ராங் சைட்லேயுமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸ் வந்து தச்சு முடிச்சாச்சு. நீங்கள் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க இந்த ப்ளவுஸ் எவ்வளோ ஃபிட்டாக இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இந்த இடம் லைட்டாக சுருக்கம் வருது, எல்லாருக்குமே அந்த சுருக்கம் வந்து வரணும். அப்போ தான் நம்மளால் கை மேலே தூக்கும்போது கரெக்டாக இருக்கும். எனக்கு கை தூக்கும்போது இந்த இடத்துல ஒரு இடத்துலையுமே எனக்கு சுருக்கம் வராது, இறக்கும்போது மட்டும் லைட்டாக சுருக்கம் இருக்கும். அது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை தான், ஆனால் அது வந்து பிரச்சனை கிடையாது, அது கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.